அந்நியவசியம் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டாப் 15 டெவில் ஃப்ரூட் பவர் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்க்க போறது மெரமரனோமி, அதர்வைஸ் த ஃபயர் ஃபயர் ஃப்ரூட். இது வந்து ஒரு லோகியா டைப் டெவில் ஃப்ரூட். இந்த ஃப்ரூட்டோட ஓனர் நம்ம போர்கஸ் தி ஏஸ் தான். ஆனா அவரு ஒரு ட்ராஜிக்கலான இன்சிடென்ட்னால மெரன் ஃபுட்ல இறந்ததுக்கு அப்புறம் நம்ம சாபோ தான் சாப்பிட்டிருக்காரு. ஸோ இந்த ஃப்ரூட்டை வச்சு உங்களோட எனிமீஸை ஈஸியாகவே டிஃபிட் பண்ண முடியும் ஃப்ரம் த ஃபயர். இது ஒரு லோகியா டைப் டெவில் ஃப்ரூட்ங்கிறதுனால இதுவும் அதர் லோகியா டைப் டெவில் ஃப்ரூட் மாதிரி எந்த ஒரு பிசிக்கல் அட்டாக்கையும் இதெல்லாம் விஸ்டாண்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அஃபென்சிவ்லி ரொம்ப ஹையான பவர் கூடிய ஃப்ரூட் இது. அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபயர் ஃபிஷ் மூலமாக ஒரு 3 மெரன் கப்பலே அடிச்சா நம்ம பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இது எனிமீஸை ரொம்ப சிவியராக டேமேஜ் பண்ணும். இந்த ஃப்ரூட்டோட ஸ்பெஷல் அட்டாக் ஃபயர் ஃபிஸ்ட் தான். இந்த ஃபயர் ஃபிஸ்ட் மூலமாக உங்களோட ஃபிஸ்டோட பவரை என்ஹான்ஸ் பண்ணி அந்த ஃபிஸ்ட் ஃபுல்லாகவே நெருப்பால் கவர் பண்ணி அட்டாக் பண்ண முடியும். ஆனால் இந்த ஃப்ரூட்டில் இருக்க மிகப்பெரிய ஃப்ளாவே இதோட அட்டாக்ஸ் எல்லாமே ஒரு சில டெவில் ஃப்ரூட் லைக் ஸ்மோக்கரோட டெவில் ஃப்ரூட், அது மட்டும் இல்லாமல் கூசானோட டெவில் ஃப்ரூட் 2 பேரும் சண்டை போட முடியாது. ஏன்னா ஈஸியாகவே இவங்க 2 பேருமே இவரை நெக்லிகேட் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட சிவியர் வீக்னஸே நோமி வீல்டட் பை சாக்கசுட்டி. இந்த மேக்மாவோட பவர் நெருப்போட பல மடங்கு அதிகமான டெம்பரேச்சர் உடையதுனால ஈஸியாகவே நம்ம ஐஸை போட்டுருவாரு. தென் 14 இடத்துல இருக்கிறது டொகுனோமி. இது ஒரு பேரமிஷியா டைப் டெவில் ஃப்ரூட், ஆல்சோ கால்ட் அஸ் த பாய்சன் ஃப்ரூட். இது வந்து லீட் பண்ணுறது த மெஜலண்ட், த வார்டன் ஆஃப் த இம்பல் டவுன். இது மூலமாக இவரால் பாய்சன்ஸை கிரியேட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த பாய்சனுக்கு இவர் இம்யூனாகவும் இருப்பார். இந்த பாய்சனை இவர் ஒரு சில தாட்டி இவர் ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருப்பாரு. ஸோ இவர் வந்து லோகியா டைப்னு நினச்சிக்க வேணாம். இது ஒரு பேரமிஷியா டைப் டெவில் ஃப்ரூட். இது வந்து இவரோட பாதுகாப்புக்காகவும் இவரோட அஃபென்சிவ் பவருக்காகவும் வந்து அவர் இதை யூஸ் பண்ணுறாரு. ஸோ இது ஒரு பேரமிஷியா டைப் டெவில் ஃப்ரூட் தான். ஓகே, இதுக்குள்ளே வந்தோம்னா இதை வச்சு பார்த்தீங்கன்னா இவர் பாய்சன்ஸை கிரியேட் பண்ணுறத தவிர இவரே பாய்சனாக மாறல. ஸோ இது நாட் அ லோகியா டைப் டெவில் ஃப்ரூட். மெச்சலன் இந்த ஃப்ரூட்டை வச்சு நிறைய அட்டாக்ஸ் நிறைய மூவ்ஸ் பண்ணியிருக்காரு. அது எல்லாத்தையும் வாங்க இப்போ பார்க்கலாம். இதை வச்சு இது மூலமாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் சுற்றி கவர் பண்ணி இதை ஒரு பேரியர் மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நல்ல ஒரு ஷீல்டாகவும் யூஸ் ஆயிருக்கு. ஸோ இது மூலமாக பீஸ்ட் மாதிரியான உருவங்களையும் செஞ்சிருக்காரு. இதை வச்சு மோஸ்ட் டாக்ஸிக் பீஸ்டையும் பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ப்ரீ டைம் ஸ்கிப்ல இது ஒரு தவிர்க்க முடியாத பவர் கொண்ட ஒரு டெவில் ஃப்ரூட்டாகவே இருந்திருக்கு. ஃப்ரூட் மூலியமா மெஜலன் யார் டிஃபீட் பண்ணியிருக்காங்க? நம்ம லூஃபி, அப்புறம் நம்ம பிளாக் பியர். இவங்க 2 பேத்தையுமே இப்போ இருக்க யோங்கோசானா அப்பயே டிஃபீட் பண்ணியிருக்காரு மெஜலன். ஆனால் இந்த ஃப்ரூட்டில் இருக்க ஒரே ஒரு டிஃபெக்ட் என்னன்னா இதை யூஸ் பண்ணும்போது நம்ம காமராட்ஸை இழக்காமல் இருக்கணும். ரொம்ப கண்ட்ரோல் தேவைப்படுது. நம்பர் 13 இருக்க டெவில் ஃப்ரூட் கிராவிட்டி ஃப்ரூட். இது ஒரு பேரமிஷியா டைப் டெவில் ஃப்ரூட். இது மூலமாக நம்மளால் கிராவிட்டியை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இதை சாப்பிட்டது யாருன்னா நம்ம அட்மிரல் ஃபுஜிடோரா. இது மூலமாக நம்ம ஃபுஜிடோராவால் எதை வேணாலும் மூவ் பண்ண முடியும். அது லேண்ட்ஸ்கேப்பாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஒரு பேட்டில் ஷிப்பாக இருந்தாலும் சரி. இதோட ரேஞ்சுங்கிறதும் பல மடங்கு அதிகம். கிட்டத்தட்ட ட்ரெஸ் ரோஸில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக அந்த ஐலாண்டு ஃபுல்லாகவே அவரோட ரேஞ்ச் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மீட்ரைட்ஸையும் அவரால் சமன் பண்ண முடியும். ஸோ இந்த டெவில் ஃப்ரூட்டோட பவர் மூலியமாக பூமியோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸை அவாய்ட் பண்ணி அவரால் லிட்டரலாக பறக்கவும் முடியும். ஸோ இது வந்து நம்ம ட்ரெஸ் ரோஸ் ஆர்க்லேயே வந்து பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட லெவிட்டேட் தான் ஆகிட்டு இருப்பார் ஆகாயத்தில். இதோட ஸ்பெஷல் பவர் என்னன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அவரோட பிளேடில் வந்து காட்டியிருப்பாரு. ஸோ இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மூலமாக யாரை வேணாலும் அட்டாக் பண்ணலாம். இந்த அட்டாக் பண்ணுற பவர் வந்து அவங்க மேலே இறங்கி ஸோ அவங்கள வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸால் ட்ரவுன் பண்ணிகிட்டு இருக்கோம். இதை வந்து நம்ம ஃபுஜிடோரா வந்து டான் கிஹோட்டே பைரட்ஸை அட்டாக் பண்ண மூலமாக பார்த்துருக்கலாம். இதுக்கும் சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. என்னன்னா ஒன்ஸ் நம்ம ஃபுஜிடோராவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸை வேலை செய்யாது. ஒரு சில தாட்டி நம்ம ஜோரோ ப்ரொஜெக்டைல் அட்டாக்லாம் யூஸ் பண்ணியிருப்பாரு. அது மூலமாக அவர் தப்பிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேருக்கு கிராவிடேஷன் ஃபோர்ஸை ரிப்பல் பண்ணுற அளவுக்கு ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருந்தாலே அவங்களால ஈஸியாகவே இந்த பவர்லேருந்து எஸ்கேப் ஆக முடியும். இந்த நெக்ஸ்ட் 12வது இடத்துல இருக்குது குமோட பாப்பா ஃப்ரூட். இது ஒரு பேரமிஷியா டைப் டெவில் ஃப்ரூட். இதோட பில்டர் யாருன்னா நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச குமா. இந்த ஃப்ரூட்டோட எபிலிட்டியை பற்றி பார்த்தோம்னா இந்த ஃப்ரூட் மூலியமாக அவர் அந்த பாவை வச்சு நம்ம யாரை டச் பண்ணாலும் சரி அவங்கள ஒரு பபுள்குள்ளே அனுப்பிச்சு அவங்கள எங்கே வேணாலும் நம்மளால் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். அது ஒரு டேஞ்சபிள் திங்ஸ், அதாவது தொடக்கூடிய பொருளான பர்சனாக இருந்தாலும் சரி, இன்டேஞ்சபிள் திங்ஸ் லைக் ஹாலோ, பெயின், அப்புறம் வந்து தாட்ஸ், இது எல்லாத்தையும் வந்து அது மூலியமாக டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். இதை தொடர்ந்து மூலியமாகவே இதை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணவே முடியும் யார் வேணாலும். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து ஒரு சில தாட்டி நம்மளே பார்த்துருப்போம். லைக் இப்போ வந்த எபிசோட்ஸ்லேயும் சரி, இதுக்கு முன்னாடி ஜோரோட நத்திங் ஹேப்பன் அந்த ஒரு இதில் மொமெண்ட்லி சரி நம்ம பார்த்துருப்போம். நம்ம ஜோரோ வந்து லூஃபியை காப்பாற்றுறதுக்காக பண்ணது. இந்த டிஃபென்ஸ் எபிலிட்டியும் பல மடங்கு அதிகம். எப்படின்னா அந்த பாவை வச்சு நம்ம எந்த ஒரு ஸ்லாஷிங் அட்டாக் இருந்தாலும் சரி, டெவில் ஃப்ரூட் அட்டாக் இருந்தாலும் சரி ரிப்பல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அஃபென்சிவ் அட்டாக்கும் இருக்குது. ஸோ இது மூலயமா ஈஸியாகவே பாறைகளே ஓட்டப்பட முடியும். ஸோ அந்த அளவுக்கு இது பவர்ஃபுல்லான அஃபென்சிவ் அட்டாக் வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பாப்பா ஃப்ரூட்டில் இருக்க ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா இந்த பாப்பா ஃப்ரூட் யூசரோட கை ஆக்குபைடில் இருந்துச்சுன்னா, அதாவது ஒரு கல்லை தூக்கி அவங்க கையில் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஈஸியாகவே இவங்களை நம்ம அட்டாக் பண்ண முடியும். லைக் சஞ்சி பண்ண மாதிரி. அடுத்து 11th பிளேஸில் இருக்கிற முறை இது ஒரு லோகியா டைப் டெவில் ஃப்ரூட். இதோட பவர் மூலியமாக யூசரால் மரமாகவும் மாற முடியும், நேச்சரோட நேச்சராக கலக்க முடியும். இதை யாரும் சாப்பிட்ருக்காங்கன்னு பார்த்தா அட்மிரல் கிரீம்போ.
அதர் டெவில் ஃப்ரூட் லோகியா டைப் யூசர்ஸ் லைக் கூசான், கிசாரு, அப்புறம் சாகாசுகி இவங்க இது மாதிரி லிக்விட் ஃபார்ம்ல இல்லாமல் இவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு சாலிட் ஃபார்ம்ல இருக்கும். ஸோ இவர் வந்து கிட்டத்தட்ட எப்படி சொல்றது, எந்த இன்டான்சிபிள்லாம் கிடையாது. இவர் எல்லாமே அட்டாக் பண்ண முடியும். பட் ஆனால் இவர்கிட்ட ஹீலிங் இருக்கிறதுனால ஈஸியாக ஹீல் பண்ணிட்டு போயிடுவார். ஸோ இது அவருக்கு அடி விழுகாத மாதிரி தான், கிட்டத்தட்ட அதே பவர் தான். லைக் இவர் வந்து முழுசாக டிஸ்ட்ராய் பண்ணாலும் ஸ்ப்ரவுட், அதாவது திரும்பி மரம் மாதிரி முளைச்சி வந்துடுவார். ஏற்கனவே நம்ம மாங்கால பார்த்துருப்போம் அந்த மாதிரி. ஆனால் அனிமேல காட்டல. இது மூலமா இவரால மல்டிபிள் டைப் ஆஃப் அட்டாக் யூஸ் பண்ண முடியும். லைக் அவங்களே சுத்தி வைக்கிறது, இல்லைன்னா கிரவுண்ட்ல இருந்து அவங்கள வந்து ஸ்டாப் பண்ற மாதிரி. ஸோ இந்த பழத்தோட இந்த டெவில் ஃப்ரூட்டோட எனிமி யாருன்னா ஃபயர் தான். ஆனா இதையும் மாற்ற முடியும். எப்படின்னா வந்து யூசர் எப்படி எந்த அளவுக்கு ஹெவியா ட்ரைன் பண்றாங்களோ அது மூலியமா இது ஒரு ஃபயர் ப்ரூஃபாகவும் மாற முடியும். இந்த ஃப்ரூட்டை பத்தி நம்மளுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. ஏன்னா நம்மளோட அட்மிரல் ஓய்வு தான் ஃபைட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஃப்ரூட் இன்னும் மிஸ்டீரியஸாக தான் இருக்குது. அந்த இந்த 10th பிளேஸ்ல இருக்கிற டெவில் ஃப்ரூட் தான் சொல்லணும். இது ஒரு பரமிஷன் டைப் டெவில் ஃப்ரூட் தான். இது மூலமா நம்ம சோலை வந்து மேனிபுலேட் பண்ண முடியும், சோலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். இது ஃபர்ஸ்ட் சாப்பிட்டது கேரமல், இப்போ இதை வச்சுட்டு பிக் இது பரமிஷன் டைப் ஆஃப் பவர்ஃபுல் ஃப்ரூட். அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக சோலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் பை த ஃபியர் ஆஃப் த பர்சன் த யூசர். இது மூலியமா நம்மளால அவங்களோட லைஃப் ஸ்பேனையே இழுக்க முடியும். அது எந்த அளவுக்கு லைஃப் ஸ்பேன் யூசரை முடிவு பண்ணிக்கலாம். அது 4 இயர்ஸாகவும் இருக்கலாம், சில செகண்ட்ஸாக கூட இருக்கலாம். அது யூசர் முடிவு பண்ணுறது தான். அது மட்டும் இல்லாமல் இந்த சுறுசுறு நோமிங்கிறது இந்த எடுத்த சோலை வச்சு நம்மளால உயிரே இல்லாத பொருட்களுக்கும் உயிர் கொடுக்க முடியும். அது பிளான்ட்டாகவும் இருக்கலாம், கேண்டியாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். அந்த சோல் மூலமாக உருவாக்கப்பட்ட பொருட்கள் அது யூஸருக்கு தான் ஃப்ரெண்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான பீப்பிள்ஸோட சொல்லியிருக்காங்களோ அந்த அளவுக்கு சோல் மூலியமாக உயிர் கொடுக்குற அந்த பொருளுக்கு பவர் அதிகமாக இருக்கும். இந்த ஃப்ரூட் இருக்க மிகப்பெரிய ஃப்ளாவே என்னதுன்னா, அந்த ஃப்ரூட் யூஸரை பார்த்து அந்த விக்கின் பயப்படலாம். அந்த யூஸரால் ஒன்றுமே பண்ண முடியாது. லைக் ஜிம்பேவோட லைஃப் ஸ்பேன் பிக் மம் எடுக்கலான்னு பார்த்துருப்பாங்க, ஆனால் அவங்களால ஒன்றுமே பண்ண முடிஞ்சிருக்காது. அண்ட் அந்த 9th பிளேஸ்ல இருக்கிற ஃப்ரூட் என்னன்னா ஐசைஸ் ஃப்ரூட். இது ஒரு லோகியா டைப் டெவில் ஃப்ரூட் தான். இதோட ஓனர் யாருன்னு பார்த்தா கூசான், த அட்மிரல் கூசான். இது மூலியமா நம்மளால ஐஸ் உருவாக்க முடியும், ஐசேஜே உருவாக்க முடியும். இதை வச்சு கூசான் வந்து ஓஷன்லேயே வந்து சைக்கிளிங் பண்ணியிருப்பாரு. மெரன்ஃபோர்ட் ஆர்ட்ல பார்த்தீங்கன்னா கூசான் எல்லா வேவ்ஸையும் ஐஸா மாற்றிருப்பாரு. இந்த பவரை வச்சு நம்ம அக்கைங்க கூட நம்ம கூசான் வந்து சண்டை போட்டுப்பாரு. ஹோல 10 நாள் சண்டை போட்டுப்பாரு. இது மூலியமா ஐலாண்டோட கிளைமேட்டையும் மாற்றிருப்பாரு. ஐலாண்ட் ஃபுல்லாகவே ஐசேஜ் ஆகிருக்கும். இந்த ஐசேஜ் ஃப்ரூட்ல இருக்க ஒரு பெஸ்ட் குவாலிட்டி என்னன்னா, யூசரால் ஐஸ்ல இருந்து வெப்பன்ஸ் உருவாக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து மூலியமாவே ஃப்ரோஸ் ஆக்க முடியும். லைக் ஜெயண்ட் மான்ஸ்டர்ஸும் சரி, ஏன் ஒயிட் பீடே கொஞ்ச நேரம் ஃப்ரீஸ் பண்ணியிருப்பாரு. இந்த ஃப்ரூட் மற்ற ஃப்ரூட் மாதிரி இல்லாமல் ஓஷன் ட்ரவுன் ஆகிறத தவிர்க்க முடியும். லைக் ஓஷனை வந்து ஃப்ரீஸ் பண்ணி அது மேலே நடந்து போக முடியும். அதை நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஃப்ரூட் பிகா பிகா நோமி. இது ஒரு லோகியா டைப் டெவில் ஃப்ரூட் தான். இதை சாப்பிட்டுருக்குது யாருன்னா கிசரு, அட்மிரல் கிசரு. லைக் இந்த பிகா பிகா நோமியை வச்சு நம்ம கிசருவால லைட் பேஸ்ட் அட்டாக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியும். லைக் ஹேண்ட்லேருந்து லேசர் பீம்ஸ் உருவாக்குறது, ஃபிங்கர்ஸ் அப்புறம் டோஸ். இது மூலியமா லைட் ஸ்பீடிங் அவரால் ஃபிசிக்கலாக அட்டாக்கும் பண்ண முடியுது. ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான அட்டாக்ஸ். லைக் கிசரை வந்து ஸ்ட்ரைட்டாக தான் போக முடியும். லைக் எப்படின்னா லைட் போகிற மாதிரி என்னால் மாதிரியே லைட் ஸ்பீடில் இவரால் ட்ராவல் பண்ண முடியும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு. இது மூலியமா எனிமீஸோட அட்டாக்ஸை ஈஸியாக டாச் பண்ணிடுறாரு. ஈவன் புல்லட் கூட டாச் பண்ண முடியும். அப்படியே விட்டால் கூட இவர் உள்ள வந்து வெளியே போயிடும். அதர் லோகியா ஃப்ரூட் மாதிரி. ஃப்ரூட்டோட மிகப்பெரிய இதில் ஹாக்கி தான், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஹாக்கி. லைக் ரயில் யூஸ் பண்ண மாதிரி. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மூஃபி கூட யூஸ் பண்ணியிருப்பாரு. இது நம்ம ரைட்டில் இருக்குது மகு நோமி. இது ஒரு லோகியா டைப் டெவில் ஃப்ரூட் தான். லோகியா டைப் டெவில் ஃப்ரூட்லேயே ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் டெவில் ஃப்ரூட் தான் அந்த மகு நோமி. இதை சாப்பிட்ருக்கிறது சகாசுகி, மெரன் பீட் அட்மிரல். இது வந்து இருக்க எல்லா லோகியா டைப்போட பல மடங்கு பவர் ஜாஸ்தியான ஒரு லோகியா டைப் டெவில் ஃப்ரூட். அல்கிஜி மாதிரியே சகாசுகியாலையும் மொத்த கிளைமேட்டையும் மாற்ற முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஐலாண்டே கிட்டத்தட்ட வெல்கம் கரெக்ஷன் அந்த லேண்ட் மாதிரி ஆக்க முடியும். அது டெவில் ஃப்ரூட் மாதிரியே இதாலையும் வந்து டாச் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த ஃப்ரூட்டை ஃப்ரூட் பில்டரை யார் தொட வந்தாலுமே அவங்களுக்கும் டேமேஜ் ஹெவியாக விழுவும். அது பிளேடாக இருந்தாலும் சரி, மேனாக இருந்தாலும் சரி. இந்த ஃப்ரூட் வச்சு கிட்டத்தட்ட பவர்ஃபுல் இனிமீஸ் லைக் மெரன்ஃபோர்டில் ஃபைட் பண்ணியிருப்பார். யாருன்னா எய்ஸ், ஜிம்பே, இவாங்காப், அப்புறம் ஒயிட் பீரியட் கூட கொஞ்சம் நேரத்துக்கு தாக்கு பிடிச்சிருப்பாரு. இதோட ஸ்பெஷல் அட்டாக் என்னன்னா, அவரோட கையை கிட்டத்தட்ட ஒரு மேக்மா மாதிரி மாற்றி அது மூலியமாக அட்டாக் பண்ணியிருப்பாரு. அதாவது வாழ்க்கை கிராக்ஷன் மாதிரி மேலே இருந்து கீழே வரைக்கும் மழை மாதிரி விட்டுருப்பாரு. அது டெவில் ஃப்ரூட் மாதிரி ட்ரவுன் ஆனதான் உண்டு. பட் இதில் வேறு எந்த வீக்னஸ் இல்லை. ஏன் இது அக்காயினும் எல்கேஜி சண்டை போடுறப்ப கூட எல்கேஜி வந்து ஈஸியாக நம்ம அக்காயினும் தோக்கடிச்சிருப்பாரு. அதை நம்ம பார்த்துருப்போம். அண்ட் தென் த 6th பிளேஸ் கோஸ் டு நோமி மாடர்ன் டெவில் ஃப்ரூட். தான் முத காட்டின ஜோன் டைப் டெவில் ஃப்ரூட். இந்த டெவில் ஃப்ரூட் மூலமாக நம்மளோட யூசரால் ஃபினிக்ஸாகவே மாற முடியும். இதை சாப்பிட்டது யார் மார்க்கோ, த ஃபர்ஸ்ட் கமெண்டர் ஆஃப் த ஒயிட் பியர்ட் பைரட். அதர் ஜோன் டைப் டெவில் ஃப்ரூட் மாதிரியே இதுக்கும் இது மூலியமா பிசிக்கல் எபிலிட்டிஸ் பல மடங்கு அதிகமாகும். இது மூலியமா யூசரால் பறக்கவும் முடியும். இதோட ஸ்ட்ராங்கஸ்ட் எபிலிட்டி என்னன்னா தி ப்ளூ ஃப்ளேம்ஸ் ஆஃப் ரெசரக்ஷன். இந்த ஃப்ளேம்ஸ் மூலியமா நம்ம மார்க்கோவால் ஈஸியாகவே ஹீல் ஆக முடியும் எந்த காயங்கள்ல இருந்தும். ஸோ இந்த ஃப்ளேம்ஸ் வச்சு அதர்ஸையும் ஹீல் பண்ண முடியும். லைக் ஃபினிக்ஸ் மாதிரி அது ஆஷஸ் வந்து அதால் வர முடியும். இதை நம்ம ஒரு தாட்டி சாப்பர் மேலே யூஸ் பண்ணி பார்த்துருப்போம். அவரால் ஹீல் பண்ண முடியும், ஆனால் சின்ன அளவுக்கு தான் பண்ண முடியும். ஸோ இவரோட ஹீலிங் வந்து ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட் தாண்டினா அவரால் ஹீல் பண்ண முடியாது. ஸோ இவர் வந்து இம்மார்டல் கிடையாது. அண்ட் அந்த 5th பிளேஸ் கோஸ் டு மித்திக்கல் ஜோன் ஃப்ரூட் மாடல் சீரியோ. இதோட பவர் மூலியமா யூசர் ஒரு பெரிய டிராகனாவே மாற முடியும். இதோட ஓனர் யாருன்னா ஃபார்மல் எம்பரான கைடோ. இந்த ஃப்ரூட் யூசரை வந்து டிராகனை மாற்றுறது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரூட்டால பல பவர்களை யூசருக்கு கொடுக்க முடியும். அதில் ஒன்று தான் ஃப்ளேம் கிளவுட். இது மூலமாக யூசரால் பறக்கவும் முடியும். லைக் கைடோ இந்த இதில் வச்சு பிடிச்சிட்டு பார்த்துட்டு இருப்பாரு. ஸோ இது மட்டும் இல்லாமல் யூசரால் வேரியஸ் எலமெண்ட்டையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்த டெவில் ஃப்ரூட் மூலமாக. லைக் ஃபயர். இந்த ஃபயர் வச்சு கைடோ வந்து பிளாஸ்ட் ப்ரீத் பண்ணிட்டு இருப்பாரு. லைக் இது மூலமா ஒரு கண்ட்ரியை அழிக்கவும் முடியும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல் தான் இந்த பிளாஸ்ட். டெயில் மூலமாக கிட்டத்தட்ட பிளேட் ஸ்விங் மாதிரியான ஏரையும் கப்பர் ஸ்விங் அனுப்ப முடியும். அது மட்டும் இல்லாமல் டொர்னேடோஸையும் உருவாக்க முடியும் இந்த ஃப்ரூட் மூலமா.
இது மட்டும் இல்லாமல் யூஸரால் டிராகனா மட்டும் இல்லை, நார்மல் ஹியூமன்லேயே ஹைபிரிட் வெர்ஷன் லைக் ஹியூமன் ஹைபிரிட் வித் டிராகனாவும் மாற முடியும். இது மூலியமா ஈஸியாவே க்ளோஸ் காம்பேட்ல ஃபைட் பண்ண முடியும். இந்த ஃபார்ம்ல நம்ம கைடோவால பிளாஸ்ட் பிரித் அந்த மாதிரி எலமெண்டல் அட்டாக்லாம் யூஸ் பண்ண முடியும். மகபகுனோமி மாதிரி இதுக்கும் கிட்டத்தட்ட வீக்னஸே இல்லைன்னு சொல்லலாம். ஆனாலும் யூசர் இந்த டிராகன் ஃபார்ம் அட்டைன் பண்றதுக்கு பெரிய ஸ்பேஸ் தேவைப்படும். ஆனால் இதுவே இந்த சர்டன் லிமிட்ஸ் உள்ள ஒரு இடத்துக்குள்ள இருந்தால் அதை ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம ஃபோர்த் இடத்துல இருக்கிறது டெமர் ஃப்ரூட், அதர்வைஸ் நோன் அஸ் குருகுரனோமி. இது ஒரு பேரமிஷா டைப் டெவ் ஃப்ரூட் தான். ஆனால் மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் ஃப்ரூட்னு சொல்லலாம். இந்த ஃப்ரூட் மூலியமா கிட்டத்தட்ட ஏரையை பெண்ட் பண்ணி உடைக்க முடியும், எர்த்குயிக்ஸையும் உருவாக்க முடியும். இதை ஃபர்ஸ்ட் அட்டைன் பண்ணது ஒயிட் பியர்ட் தான். அவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஃப்ரூட் அட்டைன் பண்ணது பிளாக் பியர்ட். கிட்டத்தட்ட திருநார்னு சொல்லலாம். இந்த பவர் மூலியமா கிட்டத்தட்ட எர்த்குயிக்ஸ் உருவாக்க முடியும், இந்த பெரிய சுனாமிகளையும் உருவாக்க முடியும் கடல் கிட்ட இருந்தா. அது மட்டும் இல்ல, இந்த ஃப்ரூட் மூலியமா காப்பையே கூட உடைக்க முடியும். சோ இதை வச்சு மேன்ஃபோர்ட் ஆர்க்ல கிட்டத்தட்ட இவர் மல்டிபிள் அட்மிரல்ஸ் ஃபைட் பண்ணிருப்பாரு. ஈச் ஃபைட்லயும் சரி இவர் யாருமே செலக்ஷன்ல இல்லன்னு காட்டிட்டே இருந்திருப்பாரு. அந்த லெவல்ல அவரோட பவர் லெவல் ரொம்ப கம்மியா தான் இருந்திருக்கும். இந்த ஃப்ரூட்டை பத்தி சொல்லணும்னா இந்த ஃப்ரூட் வந்து உலகத்தையே அழிக்கக்கூடிய பவர் இருக்குன்னு சொல்லப்படுது. ஆனாலும் நிறைய அட்மிரல்ஸ் லைக் லெஜெண்டரி அட்மிரல் சிங்கோக்கு காட் கூட இவங்க கூட சண்டை போடுறது கொஞ்சம் யோசிப்பாங்க. பாதாள ஒரு பேனல்ல சொல்லியிருப்பாங்க, யாருமே இந்த குருகுரனோமியோட ஃபுல் பவர் அட்டைன் பண்ணா இங்க யாருமே ஒழிய முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. பட் இருந்தாலும் என்ன பண்றது, நமக்கு இந்த ஃப்ரூட்டோட ஃபுல் பவர் பத்தி தெரியவே இல்லை. ஏன்னா மேன்ஃபோர்ட் ஆர்க்லயே பாத்தீங்கன்னா ஒயிட் பியர்ட் ரொம்ப ஹோல்ட் பேக் பண்ணிட்டே இருப்பாரு. ஏன்னா அவரோட க்ரூ அங்க இருந்திருக்கும், நம்ம அதை பார்த்துட்டு தெரிஞ்சிருக்கும். பிளாக் பியர்டும் அது ஃபுல்லா அட்டைன் பண்ணவும் இல்லை அந்த ஃபுல் பவர். நம்பர் 3ல இருக்குது டார்க் ஃப்ரூட். இந்த ஃப்ரூட்டோட பவர் என்னன்னு பாத்தீங்கன்னா டார்க் மேட்டர்ஸ் நம்மளால ஈஸியாவே கண்ட்ரோல் பண்ண முடியும். ஃப்ரூட்டோட ஓனர் த யோங்கு பிளாக் பியர்ட். இந்த ஃப்ரூட்டை பத்தி சொன்னோம்னா இந்த ஃப்ரூட் கிட்டத்தட்ட எல்லா லோகியா டைப்ஸுக்கும் ஒரு சிவியரான எனிமியே சொல்லலாம். லைக் இந்த ஃப்ரூட்ல வந்து பிளாக் கலர்ல ஸ்மோக் பிளாக் மேட்டர் மாதிரியான ஒரு விஷயம் வந்து வெளியே வந்துட்டு இருக்கும். இது மூலியமா கிட்டத்தட்ட ஒரு மொத்த டவுனையே கூட பிளாக் பியர்டால உள்ள இழுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அதை எக்ஸ்பெல் கூட பண்ண முடியும். எக்ஸ்பெல் மீன்ஸ் அதை வெளிக்கக்கவும் முடியும், ஆனால் அது நொறுங்கி கிட்டத்தட்ட சின்ன பின்னமாக தான் வெளியே வரும். இது மூலியமா ஒரு பர்சனை கூட இழுத்து வச்சுக்க முடியும், லைக் பிளாக் ஹோல். இது வந்து எல்லா பொருட்களையும் லிவிங் நான் லிவிங் பொருட்களையும் உள்ளே இழுத்துக்க முடியும். அதுக்கப்புறம் அதை எக்ஸ்பேர் பண்ண முடியும். இதை நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம், பிளாக் பியர்ட் காட்டின எல்லா இடத்துலையும் பார்த்துருப்போம். இது மீறி டெவில் ஃப்ரூட் பவர்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணும். எப்படின்னா சிம்பிளி அவங்க வந்து தொடர்றது மூலியமாவே அவங்களோட டெவில் ஃப்ரூட் பவர் வந்து இதால் கட் பண்ண முடியும். அது பரமிசியாவும் இருக்கலாம், இல்ல ஜோன் டைப்பாகவும் இருக்கலாம், இல்ல லோகியா டைப்பாகவும் இருக்கலாம். செகண்ட் இடத்துல பார்க்க போகிறது ஓபே நோமி. இது மூலியமா பீப்புள்ஸோட எந்த ஒரு பாடி பார்ட்டாக இருந்தாலும் சரி அதை கட் பண்ணி வேற இடத்துல ரீஅரேஞ்ச் பண்ண முடியும். ஃப்ரூட்டோட ப்ரீவியஸ் ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான டாக்டர் தான். ஆனால் அதுக்கப்புறம் நம்மளோட கோரோசோனோட உதவியால சாப்பிட்டது நம்ம ட்ரஃபகட்டிலா. இந்த ஃப்ரூட்டோட எபிலிட்டி மூலியமா சட்டன் ஏரியாக்குள்ள இருக்கிற ஒரு பர்சனாக இருந்தாலும் சரி, ஒரு ஐட்டமாக இருந்தாலும் சரி, எதை வேணாலும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். இது மட்டும் இல்ல, இந்த ஃப்ரூட் மூலியமா சில சர்ஜிக்கல் வேலையும் நம்மளால பார்க்க முடியும். லைக் இந்த ஃப்ரூட் மூலியமா உருவாக்குற அந்த ரூம்குள்ள வந்து நம்ம பேஷன்ஸை வச்சு நம்ம சர்ஜரி கூட பண்ணலாம். இது ஈஸி, ரொம்ப ஈஸி டு சர்ஜரி மெஷர்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் 100 வேஸ்ல யூஸ் பண்ணலாம், மெனி வேஸ் லைக் ஸ்வாப்பிங் த பீப்புள்ஸ் வித் ஐட்டம் ஆர் லைக் அப்புறம் இந்த ரூம்குள்ள இருக்கிற எல்லாரையும் வந்து ஆம்பிடேட் பண்ணலாம் வித்வுட் எனி பெயின். லைக் அவங்க ஆர்கன்ஸ் வந்து தனித்தனியாக எடுத்து வச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பவர் மூலியமா அனதர் எனிமீஸோட பாடிக்குள்ளே புது கூட எலக்ட்ரிக்கல் ஷாக் கொடுக்கலாம். பட் இருந்தாலும் இதோட அஃபென்சிவ் பவர் மீதி இருக்கிற டெவில் ஃப்ரூட்டோட ரொம்ப கம்மி தான் சொல்ல போனேன். ஆனால் இதுக்கிட்ட இன்னொரு மிகப்பெரிய எபிலிட்டி இருக்கு. அதுதான் இந்த ஃப்ரூட்டை மிகவும் பவர்ஃபுல்லாகவும் மாற்றுது. அது என்னன்னா மூலமா யூசரோட ஓன் லைஃபை கூட கிக் பண்ணி இன்னொருத்தவங்களுக்கு இம்மார்டலிட்டியும் கொடுக்க முடியும். இதனால தான் இந்த ஃப்ரூட்டுக்கு கிட்டத்தட்ட வேர்ல்ட் கவர்மெண்ட் ஃபுல்லாவுமே சேர்ந்து ரொம்ப பெரிய பவுண்டி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரூட் கொடுத்த அதிகபட்ச பவுண்டி இதுதான், 5 பில்லியன் பெரிஸ். இந்த ஃப்ரூட்டை யார் வந்து டெலிவர் பண்ணாலும் கவர்மெண்ட் கிட்ட அவங்களுக்கு தரதா இருப்பாங்க. இந்த ஃபைனல் அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கும்குமுனோமி, அதர்வைஸ் கால்ட் அஸ் ஹிட்டோனோமி மாடல் நீகா. இதை சாப்பிட்டது யாருன்னா நம்ம லூஃபி தான். இந்த ஃப்ரூட் மூலமா யூசரோட சன்கா நீகாவே மாற முடியும். இவரோட பாடி கிட்டத்தட்ட ரப்பர் மாதிரி இருக்கும். இந்த கும்குமுனோமியை பத்தி கிட்டத்தட்ட வேர்ல்ட் கவர்மெண்ட் ரொம்ப பயந்துட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 800 வருஷமா இந்த ஃப்ரூட்டை தேடிட்டு இருந்தாங்க, ஆனால் கிடைக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரூட்டோட பேரையும் மாத்திருப்பாங்க, லைக் கும்குமுனோமின்னு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரூட்டை வந்து ஒரு பேரமிஷா டைப் டெவில் ஃப்ரூட், லைக் சாதாரண ஒரு பேரமிஷா டைப் டெவில் ஃப்ரூட்னு சொல்லிருப்பாங்க. இந்த ஆர்கன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா யூசரால ஜெயண்டா மாற முடியும், ஸ்ட்ரெச் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் என்விரான்மெண்ட்டே ஸ்ட்ரெச் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நேச்சுரல் எலிமெண்ட் லைக் லைட்னிங் ஸ்ட்ரெச் பண்ணலாம். இந்த ஃப்ரூட் என்னதான் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாலும் இதுக்கு சில லிமிடேஷன் இருக்கு. இந்த ஃப்ரூட் மூலமா கிடைக்கிற பவர் வச்சு உங்களால் இன்ஃபினிட்டி லெவலில் ஸ்ட்ரெச் பண்ண முடியாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட இந்த ஃப்ரூட்டோட பவர் வெளியே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம லூஃபி கிட்டத்தட்ட வயசான ஒரு மாதிரி ஆயிடுவாரு. இதோட வீடியோ முடிஞ்சு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கும். பாய்.